கோபிலேயே இடத்துல என்னென்ன படம் எடுத்துக்கிறாங்க. அம்மா போது எல்லாம் பிச்சை எரிஞ்சிட்டா வந்து இங்க நின்று பேசிட்டு பாரு. கவுண்டமணி நாட்டாம பாதம் பட்டா காலையில் வந்த இடத்துக்கு இப்ப மீன் பிடிக்க போறோம். பக்கத்தில் வந்துக்கிறேன் அப்பதான் வாய்ஸ் கேட்கும். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா நம்ம கோபிலேயே பழைய கால 90களில் எடுக்கப்பட்ட நிறைய படங்கள் எடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம கோபி சைடு நம்ம இந்த கோபிக்கு போய் என்னென்ன இடத்துல என்னென்ன படம் எடுத்துக்கிறாங்க எல்லாத்தையும் நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி படம் எடுத்துருக்குறாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. வாங்க பார்ப்போம். மீன் குதிச்சிருன்னு நினைக்க அடா குதிக்கமா வாங்க போகலாம். அம்மா போகுது மீனை பிடிச்சிட்டு இருக்கு சத்தி. உட்காலுன்னு பாருங்க, 1 2 எத்தனை பாம்பு இருக்குதுன்னே தெரியல. மீனை பிடிச்சி தின்னுட்டு இருக்குது. அதை தின்னுட்டு இருக்குது. எத்தனை பாம்பு இருக்குது? 1 2 3 4 பாம்பு இருக்குது. அடங்க அப்பா, இங்க பாருங்க 2 3 4 எப்படி தலைவர் தின்னுட்டு போறாருன்னு. அதான் வாயிலே வச்சுட்டு ஓடி போறதா. அங்க ஒரு பாம்பு ஓடிடுச்சுங்க. அங்க பாருங்க தலைவர் மேல வர. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சின்ன தம்பி படத்தில் வர போவோமா ஊர்வலம் பாடல் எடுத்த இடம். அந்த லைன் நடக்குமா பறக்குமா அந்த நடக்குமா லைன் வீடியோ எடுத்தது இங்கே தான். அந்த சும்மா ஆடுவாங்களா யாருங்க இந்த பாட்டு எடுத்த இடம்? ஒரு காலத்தில் எப்படி இருந்த இடம் மாமா. இங்கே இருக்கிற மீனுங்கள்லாம் பார்த்தவரு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. போகும்போது அந்த மீனுங்களெல்லாம் எப்படியாச்சும் பிடிச்சிட்டு போவோம் மாமா. சரி வாங்க, போகும்போது ஒரு ஐடியா பண்ணி அதுங்களெல்லாம் கொத்த அள்ளிட்டு போவோம். இந்த ஊர்ல ஏகப்பட்ட திரைப்படங்கள் 90களில் வந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் எடுத்துருக்காங்க. சரத்குமாருக்கு ரசிகர் மன்றம் இங்கே இருக்கு. அப்படியே வந்து பாராட்டிட்டு போனாங்க. இப்போ நம்ம பார்க்க போற அந்த பங்களா தான் சேரன் பாண்டியன் அப்புறம் நிறைய படங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் சேரன் பாண்டியன் படம் எடுத்த பங்களா. அந்த படத்துக்காக தான் போட்டாங்க செவுரு. ஆனால் இன்னும் அந்த செவுரு அப்படியே இருக்குது. ஒரு வேளை நிஜத்துலேயும் பிரிச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. அது என்னமோ நமக்கு அது தமிழம் இல்லைங்க. வாங்க பார்த்துக்கோங்க இப்போ எப்படி இருக்கு. பெரிய கவுண்டர் பேர்லையும் சின்ன கவுண்டர் பேர்லையும் அந்த படத்தில் இருக்கிற உள்பக்க சீனு இதுதான், பார்த்துக்கோங்க. வெட்டி இதோ அங்கே பாருங்க பாலம் தெரியுதா? இங்கேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே என்னென்ன படம் எடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நான் ஒன்றா ஒரு இடமா பார்த்து கரெக்டாக அந்த சீனுக்கு கீழே வச்சு காமிக்கிற வீடியோ எடிட் பண்ணி. ஓகேவா? பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதோ சப்ஸ்கிரைபு லைக் இது போட்டு தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கிலீஷ்காரங்க நின்று பேசிட்டு இருப்பாங்க. நாட்டாம படத்துல நாட்டாம பாதம் பட்டா வண்டியில போவாங்க. ஓ அந்த இந்த இதுலேருந்து இருக்குது அந்த சீன். அந்த சீனு சின்ன தம்பியில கவுண்டமணியோட காமெடி இந்த கீழே எடுத்துருப்பாங்க. கீழே அந்த வாக்கியில் அப்புறம் நம்ம தலைவர் சிவராம் வராப்புல என்னென்ன படம் இருக்குது அதெல்லாம் தேடிட்டு இருக்கிறாப்புல. பாறை படத்துல வில்லு சக்கரவர்த்தியும் சரத்குமாரை சமாதானப்படுத்திட்டு வருவார். இங்கே தான் அந்த சீன் ஃபஸ்ட் எடுக்கும்போது இங்கே எப்படி இருந்திருக்கு. மாட்டு வண்டியெல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போயும் மாட்டு வண்டியெல்லாம் போகலாம். நான் அந்தளவுக்கு இல்லை தடம். சின்ன தம்பியில் அந்த காமெடி சீன் எடுத்த இடம் இதுதான், பாறையில். ராத்திரில தூங்குறதுக்கு முன்னாடி உன் முகத்தை பார்த்துட்டு இங்கே அவங்க உட்காந்துட்டு துணி வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம தலைவர் வந்து இங்கே நின்று பேசிட்டு பாரு. கவுண்டமணி பார்த்துக்கோங்க வியூ எப்படி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காலையில் வந்த இடத்துக்கு இப்போ மீன் பிடிக்க போகிறோம். இங்கே தான் இதுதான் மாமா. இங்கேயும் பாம்பு இருக்குது பாருங்க. பாம்பு எப்படி பிடிச்சிருவாச்சு அதே இழுத்து பார்த்து போனேன். இழுத்து பார்த்துக்கலாம் கைமே. இப்போ பாருங்க அந்த பாம்பு இருக்குது. இந்த வந்து நீ அது மேலே வந்துருச்சு, மேலே போயிருச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. அது பிடிச்சி மேலே நீ வா. நம்ம அந்தால போய் நிறைய தான் நிறைய வருது. வா
அங்க நிறைய பாம்பு இருக்குது. பாம்பு ஓரத்துல தெரியுது. இருக்குது. இரு அது வரு. நேரா போய் நேரா போய் பிடிக்க முடியல. ஆமா நிறைய வந்துருச்சு. பாரு நிறைய வருது வரு. எடு 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 மேலே எடு. எடுமாமே குதிக்கிறானுங்களப்பா. கூடு கை விடு நானு போடு. இதனாலதான் நிறைய மீன் சிக்கி இருக்குங்க. அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்குது. அவ்வளோ அழகா வந்து பையில விழுது பாருங்க. பாம்பு மட்டும் வந்து உழுகாம இருந்தா சரி. ஏன் மாமா ஒரு பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்குதுங்க பாம்புங்க. அதை நினச்சாதான் கொஞ்சமாக அள்ளு விடுதுங்க. அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பாருங்க ஒரு ரவுண்ட் கிட்ட கொண்டு வா. பாருங்க எத்தனை மீன் சிக்கிடுதுன்னு. கவர் கவர் கொடு நானே ஓட்டுறேன். இரு பாருங்க கவர்ல ஓட்டு. இது எல்லாம் கருவாடாக்கி நான் தின்ற வேண்டியதை. நம்ம பிடிச்சதுல பெரிய மீன் இதுதான் பாருங்க. குதிக்கிறாப்புல தலைவர். அதோட கவர் எடு. ஹோட்டலில் தலைவரா வறுவல். இருக்கலே இப்பதான் நிறைய கிடைச்சிருக்குது. பாருங்க தெரியுமாம்மா கவர்ல ஓட்டுறது. இதே 1 கிலோ வந்துருமாட்டு இருக்குது. வாரு ராகப்பட்ட மீன் குடுக்கல ஒண்ணுதான். நில்லுங்கப்பா. அம்மா நீங்க நிக்க மாட்டேங்கிறீங்களேம்மா. இல்லைங்கம்மா எல்லாம் கலரா இருக்கீங்க. நாளைக்கு ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. மீன் பிடிச்சங்காட்டி அது லொக்கேஷனை காட்ட முடியல. ஓகேங்க, பார்ட் 2ல் வேணால் நிறைய லொக்கேஷன் காட்டுறேன். அதில் எந்த மீன் பிடிக்கிற வீடியோ இருக்காது. ஓகேங்க, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.